செய்தியாளர் குருசாமிட்டு பேசிட்டு வந்தல. ஏன்னா மேற்கு மண்டலங்களுடைய வாக்கு சதவீதம் கூடுதலா இருக்குதுங்கிறத பத்தின ஒப்பீனியன் இருக்கும்போது அவர் இன்னும் கூடுதலா அந்த பகுதியில் இந்த வாக்கு சதவீதம் என்ன செய்தி சொல்லுதுங்கிறத பத்தி நம்மகிட்ட சொல்ல இருக்கிறாரு. குரு, இந்த எண்ணிக்கை தொடர்ச்சியாகவே திருப்பூர் முதலிடத்துல இருக்குது. மேற்கு மண்டலத்தில் பல மாவட்டங்கள் கூடுதலான வாக்கு சதவீதத்தோடு இருக்காங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம், எப்படி அது நடக்குது குரு? இந்த வாக்குப்பதிவுகளை பொறுத்தவரை எஸ்ஐஆர் தான் இதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்ற ஒரு கருத்தை வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட்டுகள் தெரிவிக்கிறார்கள். கடந்த காலங்களில் பதிவான வாக்குகள் எந்த அளவிற்கு வாக்குகள் பதிவானதோ அதை ஒட்டியே தான் தற்பொழுதும் வாக்குகள் பதிவாகின்றது என்ற ஒரு கருத்தையும் சொல்கிறார்கள். அதே வேளையில் எஸ்ஐஆரில் மொத்த வாக்குகளுடைய எண்ணிக்கை குறைந்திருப்பதன் காரணமாக இந்த மொத்த வாக்கு சதவீதம் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் இந்த வாக்கு சதவீதம் கடந்த காலங்களில் ஒப்பிடும் பொழுது 4 முதல் 7-8 சதவீதங்கள் வரை கடந்த 2021 தேர்தலில் பதிவான வாக்குகளுடன் ஒப்பிடும் பொழுது தற்பொழுது கூடுதலாகவே பதிவாகி இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் எஸ்ஐஆர் என்று ஒரு தரப்பு சொன்னாலும் மற்றொரு தரப்பில் விழிப்புணர்வு என்பது அதிகரித்திருக்கிறது. இளைஞர்கள் அதிக அளவில் வாக்களிப்பதற்காக இந்த முறை வந்திருக்கிறார்கள். மேலும் மக்களும் கடந்த முறை வாக்களிக்காத அதிகப்படியான மக்களும் இந்த முறை வந்திருக்கிறார்கள். இதன் காரணமாகவே இந்த முறை இந்த வாக்கு சதவீதம் என்பது அதிகரித்திருப்பதாக கூறுகிறார்கள். அதே வேளையில் மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரை திருப்பூர், நாமக்கல் போன்ற மாவட்டங்கள் அதிகமாக இருந்தாலும் உதகையில் மிக குறைவான அளவே 50% பதிவாகி இருக்கிறது சார். ஓகே, நன்றி குருசாமி. பேசலாம். ஆர்கே.